உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல நம்ம எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு நாளைய தினத்துல நம்ம மதுரை மாவட்டத்துல பாரப்பத்தி என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடத்துல நடைபெற போகின்றது. ஸோ அதனால இந்த மாநாடு சம்பந்தமாக ஒரு 2 விடயங்களை மட்டும் நம்ம மையப்படுத்தி இன்னைக்கான காணொலியில நம்ம விவாதிக்க போறோம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல அனைத்து அரசியல் நகர்வுகளையுமே அனைத்து மக்களுமே அறிந்து கொள்ள வேண்டிய தேவைகள் இருக்குது. அதனால நம்ம விஜய் மாநாடு தானே, நம்ம எளிதா கடந்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரி கடந்து போக முடியாது. எல்லாருமே எல்லா செய்திகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அதனால இந்த மாநாட்டில் ஒரு 2 விடயங்களை மட்டும் நம்ம கொஞ்சம் டீகோடிங் பண்ணி பேச போறோம். ஸோ அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெருவழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு மதுரை மாவட்டத்துல பாரப்பத்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்துல நாளைய தினம் நடக்க போகுது. அதாவது ஆகஸ்ட் 21ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ அந்த மாநாட்டினுடைய முகப்பு வாயில் இருக்கு இல்லையா, அந்த முகப்பு வாயில்ல ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஆர்ச்சி வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த ஆர்ச்சி தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல கவன ஈர்ப்பை பெற்றுள்ளது. ஸோ அந்த ஆர்ச்சி என்ன அப்படின்னா, சென்டர்ல விஜய் அவருடைய படம் இருக்குது. வலது பக்கம் பார்த்தோம்னா பேரறிஞர் அண்ணா அவருடைய படத்தை வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இடது பக்கம் பார்த்தோம் அப்படின்னா எம்ஜிஆர் அவருடைய படத்தை வச்சிருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்துல ஒரு 3 படங்களையும் 3 தலைவருடைய படத்தையும் அவங்க வச்சிருக்கிறாங்க. பேரறிஞர் அண்ணா, சென்டர்ல விஜய், அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம எம்ஜிஆர் அவர்கள். ஸோ இந்த 3 புகைப்படத்தை வச்சிருக்காங்க இல்லையா, அதற்கு கீழே வருடங்கள் போட்டிருக்கிறாங்க. ஸோ இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல கவன ஈர்ப்பை பெற்றுள்ளது. அது என்ன வருடம் அப்படின்னா 1967, அதே மாதிரி 1977, சென்டர்ல பார்த்தோம்னா 2026. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 வருடங்கள் போட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 வருடங்கள் தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல தற்பொழுது மிகப்பெரிய பேசு பொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஸோ இந்த 1967க்கும் 1977க்கும் என்ன வித்தியாசம், என்ன காரணம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். 1967ல நம்ம தமிழ்நாட்டு மக்கள் சுதந்திரத்துக்காக போராடிய காங்கிரஸ் கட்சியை அப்புறப்படுத்திட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்த்தினாங்க. புதியதாக வந்த கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தை 1967ல ஆட்சியில் அமர்த்தினாங்க. பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய ஆட்சியை கைப்பற்றினார். அதாவது டிஎம்கே அந்த எலெக்ஷன்ல, அதாவது 1967 எலெக்ஷன்ல 179 இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க. காங்கிரஸ் கட்சி அதுவரை தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சி 51 இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க. மற்ற கட்சிகள் 4 இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க. சோ தமிழ்நாட்டு மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டாண்டு காலமாக ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு குறிப்பிட்ட கட்சி காங்கிரஸ் கட்சி, அந்த காங்கிரஸ் கட்சி மேல நம்பகத்தன்மையை இழந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாய்ப்பளித்தார்கள். சோ அதனால தான் 1967 அப்படின்ற மாதிரி அந்த மாநாட்டினுடைய விஜயனுடைய மாநாட்டினுடைய ஃப்ரண்ட்ல பேரறிஞர் அண்ணா அவருடைய படத்துக்கு கீழே இந்த வருடத்தை தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம இது எம்ஜிஆருடைய படம். அந்த எம்ஜிஆருடைய படத்துக்கு கீழே 1977 சொல்லி ஒரு வருடத்தை பொறித்து வைத்திருக்கின்றார்கள். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. 1977ல எம்ஜிஆர் அவர்கள் அந்த கட்சியிலிருந்து, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியிலிருந்து விலகி போய் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு 1977ல தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவை எலெக்ஷன் சந்திக்கிறாரு. அந்த எலெக்ஷன்ல இதே மாதிரிதான் மறுபடியும் ஏடிஎம்கே பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறாங்க. அதே வேளையில தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்று சொல்லப்படுகின்ற அந்த நாற்காலிய எம்ஜிஆர் அவர்கள் கைப்பற்றுகின்றார் 1977ல. ஏடிஎம்கே 144 இடங்களை வெற்றி பெறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் வெறும் 48 இடங்கள்ல வெற்றி பெறாங்க. காங்கிரஸ் கட்சி 32 இடங்கள்ல வெற்றி பெறாங்க. ஜனதா கட்சி வெறும் 10 இடங்கள்ல வெற்றி பெறாங்க. சோ 1977லயுமே தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் நடைபெறுகின்றது. சோ இந்த 2 விடயங்களையும் மையப்படுத்தி தான் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு கீழே 1967 மாதிரி வருஷத்தை போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களுக்கு கீழே 1977 அப்படின்ற மாதிரி வருஷத்தை போட்டிருக்காங்க. விஜய் அவருடைய படத்தை சென்டரா வச்சு 2026 அப்படின்ற மாதிரி அந்த வருடத்தை மென்ஷன் பண்ணி வாகை சூடவா வரலாறு திரும்புகின்றது அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் வச்சு மிகப்பெரிய ஆர்ச்சி வச்சிருக்கிறாங்க.
ஸோ வந்து இது சக்சஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்றது மக்களுடைய கைகள்ல இருக்கு. 2026 தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்குமா பிடிக்காதா, திராவிட முன்னேற்ற கழகம் மெஜாரிட்டியாக வெற்றி பெறுவாங்களா, திராவிட முன்னேற்ற கழகம் ஒருவேளை மைனாரிட்டியாக வெற்றி பெறுவாங்களா, மைனாரிட்டியாக வெற்றி பெற்றாலும் கூட விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, இதர பின்ன கூட்டணி கட்சியுடைய ஆதரவோடு தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க முடியும் என்ற சூழல் உருவாகுமா, அந்த கூட்டணியில ஒருவேளை அப்படி மைனாரிட்டியா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகி கூட்டணி கட்சிகள் மூலமாக ஆட்சி அமைத்தாலும் கூட கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவாங்களா, இது எல்லாமே வருகின்ற 2026 தான் நமக்கு வந்து தெரிய வரும். சரிங்களா? சோ வந்து இந்த விஜயருடைய இந்த மாநாட்டுல இந்த மாதிரி செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றது. இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றது. சரி, இது வந்து ஒரு தனியா சாப்டரா வந்திருக்கட்டும். நம்ம இது கூட சேர்த்து இன்னொரு விடயங்கள் நம்ம பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது. உள்ளபடியே உண்மையான ஜனநாயகவாதிகள், உண்மையான கொள்கைவாதிகள் அசம்பாவிதங்களை வைத்து அரசியல் ஆதாயம் ஒருபோதும் தேட மாட்டார்கள். உண்மையான ஜனநாயகவாதிகள், உண்மையான கொள்கைவாதிகள் அசம்பாவிதங்களை மையப்படுத்தி அரசியல் ஆதாயம் தேட மாட்டார்கள். ஆனா தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல தற்பொழுது என்ன விதமான அரசியல் மேற்கொள்ளப்படுகின்றது அப்படின்னு பார்த்தோம்னா, வெறும் ஆபாச அரசியல்கள், வலுவு சொற்கள், அதாவது என்னன்னா வாய்க்கு வர்றதெல்லாம் வந்து வார்த்தைகளா பேசுறது, கருத்தியல் மறந்து வாய்க்கு வர்றதெல்லாம் வார்த்தைகளா பேசுறது. அடுத்து வெறுப்பு அரசியல், வெறுப்பு அரசியல் இங்க அதிகமாக விதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி அசம்பாவிதங்களை மையப்படுத்தி அற்ப அரசியல் செய்கின்ற ஒரு காட்சிகள் தற்பொழுது நம்ம தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல பார்த்துக்கிறோம். அதனாலதான் சொல்றேன், கொள்கைவாதிகள், கோட்பாடுவாதிகள் ஒருபோதும் இந்த மாதிரி அசம்பாவிதங்களை மையப்படுத்தி செய்யப்படுகின்ற அற்ப அரசியலை ஒருபோதும் ஆதரிக்க மாட்டார்கள். நான் ஆதரிக்க மாட்டேன். ஏங்க, தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு நடக்குது, நாளைக்கு நடக்க போகுது. விஜய் அவர்கள் வந்து கொடி ஏற்றுவதற்காக ஒரு கொடி கம்பத்தை நட்டு வைக்கிறாங்க. உள்ளபடியே பாதுகாப்போட நட்டு வைத்திருக்க வேண்டும். அதுல தவறு பண்ணிக்கிறாங்க அவங்க. உள்ளபடியே வன்மையான கண்டனங்கள். சரிங்களா? கொடி நட்டு வைக்கிறாங்க, ஆனா அது கொடிக்கம்பம் கீழே விழுகின்றது. ஆனா இந்த கொடிக்கம்பம் விழுந்ததை வச்சு பக்கம் பக்கமாக ரொம்ப கேவலமாக ரைட்ட பொழுதுகின்ற காட்சிகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சமூக வலைத்தளங்கள்ல. உள்ளபடியே ஒரு ஜனநாயகவாதிகள், உள்ளபடியே மக்களுக்காக பேசுகின்ற நபர்கள், உள்ளபடியே கொள்கைகளை பேசுகின்ற நபர்கள், கோட்பாடுகளை பேசுகின்ற நபர்கள், அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சமூக வலைத்தளங்களை எப்படி எழுதி இருக்க வேண்டும் அப்படின்னா, பாதுகாப்பாக மாநாட்டை நிறைவு செய்யுங்கள், பாதுகாப்பாக மாநாட்டை நிறைவு செய்யுங்கள், உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது, கடவுள் நம்பிக்கை இருந்துச்சுன்னா கடவுளுக்கு நன்றிகள் சொல்லுங்க. இதுதாங்க உண்மையான அரசியல். அதாவது அதுக்காக இந்த அசம்பாவிதங்களை மையப்படுத்தி இதை வச்சு ஒரு ரைட்டப் எழுதி இது வந்து ஒரு கேவலமா சித்தரிச்சு எழுதுவது என்பது ஒருபோதும் கொள்கைவாதிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பாவம் தான் படணும். அந்த கொடிக்கம்பம் விழுந்துருச்சு, கார் மேல விழுந்துருச்சு, அவன் எழுதுறான், ஒருத்தனா எழுதுறான், என்ன தற்கொலை பையில நீ ஏன்டா வந்து அந்த இடத்துக்கு நீ போன, உன் காரு போச்சா போச்சா, நக்கலா எழுதுறாங்க, ஒரு சிரிக்கிற மாதிரி ஸ்மைலிஸ போட்டு விடுறாங்க. இது என்ன விதமான அரசியல் என்பது எனக்கு தெரியல. உண்மையாவே அசம்பாவிதங்களை மையப்படுத்தி மட்டும் இங்க அற்ப அரசியல் செய்யப்படவில்லை, மாறாக தன்னுடைய அதிகார பலத்தை பயன்படுத்தி அற்ப அரசியல் மேற்கொள்ளப்படுகின்றது. தொடர்ச்சியாக எந்த ஒரு கட்சி போராட்டம் நடத்தினாலும் சரி, அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகின்றது. விடுதலை சிறுத்தை கட்சி சமீபத்துல மதுரை மாவட்டத்துல வந்து புல்லட் பேரணி நடத்த போறன்ற மாதிரி காவல்துறை அதிகாரிகள்ட்ட அனுமதி கேட்டாங்க. காவல்துறை அதிகாரிகள் அனுமதி தரல. வேறு வழியின்றி நீதிமன்றத்துல என்ன பண்ணாங்கன்னா வழக்கு தொடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அவங்க அனுமதி வாங்கினாங்க. சோ இந்த அளவுக்கு ஜனநாயக சக்திகள் ஏதாச்சும் போராட்டங்கள் பண்ணாங்க, ஜனநாயக சக்திகள் மக்களுக்கு ஏதாச்சும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஏதாச்சும் நிகழ்ச்சியை பண்ணாங்க அப்படின்னா அதை முதல் ஆதாராக காவல்துறை அதிகாரிகள் வந்து முட்டுக்கட்ட போடுறாங்க. சமீபத்தில் வந்து இவங்க மக்கள் அதிகார கழகம், இதர பின்ன ஜனநாயக சக்திகள் எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த திருப்பரங்குன்றம் கோயில் விவகாரத்துக்காக ஒரு மத நல்லிணக்க பேரணியை வந்து உருவாக்குனாங்க. பண்ணணுன்ற மாதிரி காவல்துறை அதிகாரிகள் அனுமதி கேட்டாங்க. ஆனா பேரணிக்கு காவல்துறை அதிகாரிகள் அனுமதி வழங்கவில்லை. அப்புறம் வந்து அது அரங்க கூட்டமாக நடந்துச்சு. அந்த கூட்டத்துக்கு கூட அண்ணன் திருமாவளவன் கூட வந்தாரு. சோ இந்த மாதிரி அதிகார வர்க்கங்கள் மக்களுக்காக என்ன பண்ணாலும் சரி அதை ஒடுக்குகின்ற காட்சிகளும் பாக்குறோம். நம்ம ஒரு பேனர் வச்சா அப்படின்னா உடனே பேனர் எடு, பேனர் வைக்காத, பேனர் எடு, இந்த மாதிரி நீதிமன்றம் சொல்லிச்சு பேனர் எடு, பேனர் பொதுரத்தை வைக்க கூடாது, மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகின்றது. இந்த மாதிரி காவல்துறை அதிகாரிகள் எந்த கட்சியை சார்ந்தாலும் ஒரு பேனர் வச்சாலும் சரி அதை திட்டமிட்டு அகற்றுகின்ற ஒரு காட்சியை நம்ம பார்த்துக்க இருக்கோம். விடுதலை சிறுத்தை கட்சி நடக்குது, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நடக்குது. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும் அது நடக்காது, அது நடக்காது. அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் மட்டும் இந்த பேனரை அகற்றுகின்ற கலாச்சாரம் வந்து நடக்காது. மதுரை மாவட்டத்துல வந்து இப்ப சமீபத்துல வச்சாங்க இந்து இது முருகன் மாநாடுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பேனர் வச்சாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல பேனர் வைக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்புகள் வந்ததா? எங்கேயாவது ஒரு இடத்துல பேனர் வைப்பதன் மூலமாக மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகின்றது அப்படின்ற மாதிரி காவல்துறை அதிகாரிகள் தடுத்தாங்களா? ஆனா தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த மாநாட்டுக்காக பேனர் வச்சிருக்கிறாங்க. வித்தின் 1 ஹவர்ல எல்லா பேனரையும் அகற்றணும்.
அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தாமாக முன் வந்து, யார் வழக்கு தொடுத்தாங்கன்னு தெரியல. இந்த தூய்மை பணியாளருடைய போராட்ட விவகாரத்துல எப்படி வந்து திமுகவே ஒரு ஆளை செட்டப் பண்ணி வந்து ஒரு வழக்கு போட வச்சு இந்த போராட்டத்தை கலைக்க வச்சாங்களோ, அந்த மாதிரி திமுக பண்ணாங்களான்னு தெரியல. ஆனா நீதிமன்றம் என்ன பண்ணிருக்கு, ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு, ஒரு உத்தரவு கொடுத்திருக்காங்க. 1 ஹவர்ல மதுரை மாவட்டத்தில் இருக்கிற எல்லா பேனர் எடுங்கப்பா, பேனர் எடுங்கப்பா, வைக்கக்கூடாது, மக்கள் இடையூறா இருக்குது. என்ன விதமான அரசியல் என்பது எனக்கு தெரியவில்லை. தன்னுடைய அதிகார பலத்தை பயன்படுத்தி அற்ப அரசியல் செய்வது என்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த நிலைமை, அவங்களுடைய பேனர் தான் எடுக்க சொல்றாங்க அப்படின்ற மாதிரி நாம மௌனம் காத்தோம் அப்படின்னா நாளைக்கு நம்மளுடைய பேனர் எடுக்க சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுல எந்தெந்த கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றதோ அவங்களுடைய எல்லா பேனருமே எதிர்காலங்கள் எடுக்க சொல்லுவாங்க. உங்களுடைய வளர்ச்சிகள் வந்து அதிகமாக நெருக்கடிகள் அதிகார வர்க்கங்கள் மூலமாக, ஆளும் வர்க்கத்தின் மூலமாக நெருக்கடிகள் உண்டாக்கப்படும். அதனால நம்ம எப்பயுமே என்னன்னா ஜனநாயக சக்திகள் என்ற பார்வையில தான் பார்க்க வேண்டுமே தவிர, வெறுப்பு அரசியலின் மூலமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய பேனர் தான் எடுக்கிறாங்க, நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி கடந்து போனோம் அப்படின்னா நாளைக்கு நம்மளுடைய பேனர்களும் அகற்றப்படும், இந்த சூழல் உருவாகும். அதனாலதான் சொல்றேன், இந்த மாதிரி அசம்பாவிதங்களை மையப்படுத்தி அற்ப அரசியல் பேசுகின்றது, எழுதுகின்றது, அதை வந்து நம்ம ஒருபோதும் ஆதரிக்க முடியாது. அதே மாதிரி தன்னுடைய அதிகார பலத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி பேனர் எடுக்க சொல்றது, இதர பண்ண செயல்பாடுகள் செய்வது, இந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்னா அதையும் நம்ம ஒருபோதும் ஆதரிக்க முடியாது. கருத்தியலா எதிர்க்கலாம், அரசியலை அரசியலாக எதிர்க்கலாம். அதை விடுத்து வந்து இந்த மாதிரி செயல்கள் என்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதனை கூறிக்கொண்டு, இந்த மாநாடு வெற்றி பெறுதோ வெற்றி பெறவில்லையோ, ஆனா பாதுகாப்பாக அனைத்து மக்களும் போயிட்டு வாங்க. பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதனை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.